ஒரு சின்ன கிராமத்துல ராதாமாங்கிறவங்க வசிச்சு வந்தாங்க. அவங்க சொந்தமா ஒரு சாப்பாடு கடை ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஊத்தாப்பத்துக்கு குடல் குழம்பு கொடுப்பாங்க. ரொம்பவே ருசியா இருக்கும். அடியே ராதா, உன்னைய பார்க்க தாண்டி நாங்க வந்தோம். உன் கடையில குடல் குழம்பு நிறைய தருவேன்னு சொன்னா இவன் நம்பவே மாட்டிக்கிறா. இந்த காலத்துல போய் யார் அப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டா அதான் உன்னை சாப்பிட கூப்பிட்டு வந்தேன் பாத்துக்க. ஏண்டி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பொண்ணு யாரு? இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையே. ஏண்டி இது யாருன்னு உனக்கு தெரியலையா? இதுதான் என் மருமக பாத்துக்க. இப்பதானே புதுசா கல்யாணிச்சு, கல்யாணத்துக்கு வந்தா தானே தெரியும். நீ எங்க பத்திரிக்கை வச்சு வரவே கிடையாது. அம்மா, உங்க கடையில குடல் குழம்புலாம் ரொம்பவே நிறைய தருவீங்களாமே, அதுக்காக தான் இவங்க கூட்டிட்டு வந்தாங்க. நானும் சாப்பிட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஆமா கண்ணு, நம்ம கடையில எப்பவுமே குடல் குழம்பு நிறையா தான் தருவோம். ஒரு கிண்ணம் நிறைய நான் குடல் குழம்பு கொடுத்துருவேன். வேணுங்கிற அளவு அவங்க ஊத்தாப்பத்துக்கு நல்லா வாங்கி சாப்பிட்டணும்னு. சரிடி, ஆளுக்கு 2 ஊத்தாப்பம் போட ஒன்னொன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் என்ன? அங்க வந்தவங்களும் அந்த ராதாமாவோட ஊத்தாப்பத்தையும் குடல் குழம்பையும் ருசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேத்துக்குமே அந்த சுவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மா, உண்மையிலே நிறைய குடல் குழம்பு வச்சிருக்கீங்கம்மா. ரொம்பவே அருமையா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதுவும் இந்த ஊத்தாப்பத்துக்கு ரொம்பவே ருசியா இருக்குமா. அத்தை, கடையெல்லாம் எப்படி போகுது அத்தை? உங்களை பார்க்கலாம் தான் தான் வந்தேன். ஏன் கண்ணு, நீ எதுக்கு கடை சைடெலாம் வர்ற? அத்தை தான் கடையை பார்த்துக்கிறேன்ல, உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நீ வீட்டில் போய் நிம்மதியாக உக்காருமா. அத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அத்தை இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? அத்தை, நீங்கள் என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேது. நீங்கள் ஒருத்தராக எல்லா வேலையுமே பார்க்குறீங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏதாவது ஒரு உதவி பண்ணலானாலும் வேணாங்கிறீங்க. என்னங்க அத்தை இப்படி சொல்கிறீங்க? கண்ணு, அத்தை தான் இருக்கிறேன்ல. நீ வந்ததுமே உன் தலையில எல்லா வேலையும் தூக்கி வைக்கிறவன் நான் கிடையாதுமா. நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு. அத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்ன? இப்படி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவங்க அத்தை தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்க மருமகளை ரொம்பவே சந்தோஷமா வச்சிருப்பாங்க. ஏங்க அத்தை, காலையில சாப்பாடு செய்யறதும் நீங்க தான், பாத்திரம் விளக்குறதும் நீங்க தான், துணி துவைக்கிறதும் நீங்க தான். ஏண்டிய இத்தனை வேலை நீயே செஞ்ச எப்படி? உன் மருமக தான் செய்யறேங்கிறாருல, அப்புறம் என்னடி? உன் மருமக என்ன செய்ய மாட்டேன்னா சொல்றா? இந்த காலத்துல இப்படி மருமக கடைக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். செய்யறேன்னு வந்து சொல்றவள ஏண்டி செய்ய வேணாங்கிற? நீ கடையும் பாத்துக்கணும்ல, வீட்டுல போய் நிம்மதியாத்தவங்களும் எல்லா பொறுப்பையும் உன் மருமக தலையில போடுறியே. பாவம், அந்த பொண்ணை வீட்டுல எப்படி வளர்த்துருக்காங்களோ. இங்க வந்ததுமே நம்மளா சந்தோஷமா பாத்துக்கணும்ல. அத்தை, உங்களை மாதிரி அத்தை யாருக்குமே கிடைக்காது அத்தை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாயந்தரம் ஆனதுமே அவளோட கணவன் அங்க வந்தாரு. மலர், மலர், கொஞ்சம் எந்திரிக்கிறியாமா? மலர். என்னங்க நீங்க இப்பதானே கண்ணா சந்தை, அதுக்குள்ள வந்து எழுப்பிட்டீங்களே. ஏண்டா, வந்து வராத முன்னைக்கே எதுக்குடா அவளை போட்டு தொல்லை பண்ற? நான் தான் இருக்கிறேன்ல, உனக்கு சாப்பாடு வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானடா. எதுக்குடா அவளை வந்து எழுப்புற? அவ தான் அசந்து தூங்குறாள்ல. ஆமா, என்னத்த நீ வெட்டி முறிச்சிட்டே நான் அசந்து தூங்குறேன்னு தெரியல எனக்கும். காலையில பாத்திரம் வந்து துணி துவைக்கிறது, சாப்பாடு செய்யறது எல்லாமே எங்க அம்மா பார்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. சாயந்தரம் வந்து எல்லா வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க. நீ வீட்டுல தூங்குற வேலையும் சாப்பிட்ற வேலையை மட்டும் தான் பாக்குற. அப்புறம் என்னம்மா உனக்கு அசந்து தூக்கம் வருது? பாரு, எந்த மாமியாராச்சும் மருமகளை இப்படி தாங்குவாங்களா? எல்லா வேலையும் அவளை பார்க்க விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா எங்க அம்மா பார்த்தியா எப்படி இருக்கிறாங்கன்னு? அவங்களுக்குலாம் நீ 100 கும்பிடு போடணும் பாத்துக்க. ஏண்டா, என் மருமகளா நான் அவளை பார்க்கல, என் மகளா தான் பாக்குறேன். அவ வந்ததுமே அவ தலையில எல்லா வேலையும் நான் போடுறவன் நான் கிடையாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவ சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு அது போதும்பா. நீங்க 2 பேரும் எப்பவும் நிம்மதியா இருக்கணும். அம்மா, இப்படி ரொம்ப அவளுக்கு செல்லம் கொடுக்காத, அப்புறம் என்னைய மறந்துடாத என்ன? இப்படி அவங்க குடும்பத்துல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நைட் ஆனதுமே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. காலையில விடிஞ்சதுமே மழை ரொம்ப அடிச்சு ஊத்த ஆரம்பிச்சது. ஐயோ, மழை வேற ரொம்ப அடிச்சு ஊற்றுது. நான் பாத்திரம் விளக்குல, துணி துவைக்கல, எதுவுமே பண்ணலையே. இப்படியே விட்டு போனால் மருமக ரொம்ப கஷ்டப்படுவா. பேசாமல் இந்த மழையிலும் வெயிலும் பார்க்கக்கூடாது. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு வச்சுட்டு போயிடுவோம். பாவம் அவ. அப்புறம் அவங்க அந்த மழையிலே உட்காந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கிக்கிட்டு இருந்தாங்க. கையோடவே துணியும் துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மழையிலே எல்லா வேலையும் பார்த்து முடிச்சாங்க. ஐயோ, ரொம்ப தலை வலிக்குது. குளிர்காய்ச்சல் வர மாதிரிலாம் இருக்கு. இந்த மழையில நனைஞ்சாலே இது ஒரு பிரச்சனை. குளிர்காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் கடையை பாத்துருவோம் எப்படியாச்சும். ராதாமா மழையில நனைஞ்சனால அவங்களுக்கு ரொம்பவே குளிர்காய்ச்சல் வர மாதிரி இருந்தது. அதுலயும் அந்த வேலையை விடாம பாத்துட்டு இருந்தாங்க. வழக்கம் போல அவங்க கடையில கஸ்டமர்லாம் வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. அப்ப திடீர்னு ராதாமா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ ராதா, என்னாச்சுமா? அட கடவுளே, மயக்கம் போட்டுட்டாலே. இன்னொரு பாட்டி தண்ணி தெளிச்சு அவங்க மயக்கத்தை கலைச்சாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, காலையில் மழையில் ரொம்ப நனைஞ்சிட்டேன்னா அதான் கொஞ்சம் குளிர் ஜுரம் வர மாதிரியே இருக்கு. ஏடி ராதா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? மழையில் எதுக்கடி அப்படி போய் வேலையை பார்த்த? நீ உன் மருமக தான் இருக்கிறார்ல, மழைனுமே வந்து பார்த்துக்க போகிறா. எதுக்கடியே எவ்வளோ வேலையும் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கா? இப்போ பார்த்தியா முடியாமல் படுத்துருக்கிறது நீ தான். அவளாக்கும் இரு, மொதல் உன் பையனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிற இரு. அந்த இன்னொரு பாட்டியும் அவங்க மகனுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
அம்மா அம்மா என்னாச்சும்மா உங்களுக்கு? ஐயோ நான் பதறி போயிட்டேம்மா. நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு சொன்னதுமே ஐயோ கடவுளே, எங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? ஏன் முருகேஷ், அவள் தான் உடம்பு சரியில்லாதவளாச்சே, அடிக்கடி அவளுக்கு காய்ச்சல் வந்துருமே, எதுக்கு அவளை மலையில போய் வேலை பார்க்க விட்டீங்க? உன் பொண்டாட்டி இருக்காளப்பா, அவளை பார்க்க சொல்ல வேண்டியதானே. பாவம்ல இப்போ குளிர்ஜரம் வந்து கிடக்குறா பாரு. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தே டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா பார்த்துக்க. அதனால தான் நானே உனக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். ஒழுங்கா உங்க அம்மா பார்த்துக்க, புரியுதா? அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டி அங்கேருந்து கிளம்புனாங்க. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டில் இருக்க வேலையை நீ பார்த்துக்கோன்னு. அம்மா காலையில மழையில நனைஞ்சிட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு குளிர் ஜுரம் வந்திருக்குது. கடையில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இன்னொரு பாட்டி தான் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னாங்க, கொஞ்சம் தான் நீ பார்த்துக்கிட்டா என்னம்மா, இப்ப பாரு அம்மா முடியாதோட படுத்திருக்கிறாங்க. நீ தான் அம்மாவை 2 நாளைக்கு பத்திரமா பார்த்துக்கணும். அவங்கள எந்திரிச்சு நடக்க முடியாது. நீ தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கணும், புரியுதா? என்னங்க சொல்றீங்க? அத்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, நல்ல வேளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டீங்களே. ஏங்க அங்கேயே ஒரு நர்ஸை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே. அந்த நர்ஸு அத்தை நல்லா பார்த்துப்பாங்கல்ல. ஒரு நர்ஸை வர சொல்லுங்க, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்கல்ல. அப்ப நீ எதுக்குமா இருக்கிற? அவங்கள வர சொன்னா நீ எதுக்கு இருக்கிற சொல்லு? நீ தானே மருமக, நீ பாத்துக்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பினாரு. ஐயோ, இந்த பொம்பளை என்ன காசு சம்பாரிச்சு கொடுக்காதா? அப்ப எதுக்கு இந்த பொம்பளைக்கு மதிப்பு? நான் காசு சம்பாதிக்கிற வரைக்கும் தான் இந்த பொம்பளைக்கு மதிப்பு கொடுத்துருப்பேன். இதுக்கிட்ட நான் என்ன பண்றதுன்னு தெரியலச்ச. இந்த மாதிரி மூஞ்சி சொல்லிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பினா. அத்தை அத்தை, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? இந்தாங்க கஞ்சி வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை குடிங்க பிடிங்க. கையை தூக்கவே முடியல கண்ணு. நீ கொஞ்சம் ஊட்டி விட்டேன்னா நல்லா இருக்கும்மா. முடியலம்மா எனக்கு. ஏங்கத்த, நீங்க என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? பேசாம அள்ளி சாப்பிடுங்கத்த. சாப்பிட முடியாத சாப்பிடுங்க, இல்லைன்னா தூக்கி போடுங்க. சும்மா என்னைய போட்டு தொல்லை பண்ற வேலை வச்சுக்காதீங்க. அவங்க அத்தை பணம் சம்பாரிச்சு கொடுக்குற வரைக்கும் அவங்கள மரியாதையா நடத்தினா, அதுக்கப்புறம் எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்ல. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அம்மா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. இந்த பாத்ரூம் வரைக்கும் நீ கொண்டு போய் விட்டுருமா. என்னால் எந்திரிச்சு நடக்க முடியல, கால்லாம் கொஞ்சம் நடுங்குது கண்ணு. அந்த பாத்ரூம் வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு வரியா நீ? அத்தை, நான் சொல்றேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க. உங்க மேலே குளிக்காதனால ஸ்மெல்லு வருது அத்தை. பக்கத்துலேயே என்னால் வர முடியல. தயவு செஞ்சு நீங்களே போயிட்டு வாங்கத்த. கொஞ்சம் அந்த செவுத்து பிடிச்சி மெதுவாக நடந்தீங்கன்னா அங்கே போய் சேர்ந்துருவீங்க. போங்கத்தாங்க. இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசுனா அவங்க அத்தைக்கு ஒரு 2 நாள்ல உடம்பும் நல்லாச்சு. பழையபடி அவங்க கடைக்கு திரும்ப வந்தாங்க. இனி ராதா எல்லாமே உடம்பு சரியாச்சுலடி, இப்பதான் பார்க்க கொஞ்சம் தெளிவா இருக்கிற. பாத்துக்க, உன் மருமக உனக்கு ஏதாவது உதவி பண்ணாரா இல்லையா? பாத்துக்கிட்டாமா. நான் படுத்திருந்தப்ப என்னை முழுசா கவனிச்சுக்கிட்டது அவதான். பாத்துக்க. பரவாயில்லையடி, நான் கூட பணம் இருக்கிறப்ப ஒரு மாதிரி, பணம் இல்லாதப்ப ஒரு மாதிரி நடந்துக்கிற ஆளுன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, உனக்கு உடம்பு முடியாதப்ப கூட உன்னை பாத்துருக்கா பத்தியா, நல்லவதான். பாத்துக்க. அடுத்த நாள் காலையில அவ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கிருந்து வழுக்கி விழுந்துட்டா. ஐயோ, என் காலு! ஐயோ, என்னால நடக்க முடியல. யாராச்சும் வாங்களே, ரொம்ப கால் வலிக்குது. அப்ப அவங்க அத்தை அங்க இருந்து வேகமா ஓடி வந்தாங்க. அட கடவுளே, என்னாச்சு கண்ணே? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? ஏதா இருந்தாலும் சொல்லுமா. அத்தை, நடந்து வந்துட்டு இருந்த அத்தை, அந்த ஸ்டூல் வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன். காலை நகட்ட கூட முடியல. அவங்க கணவன் அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ரொம்ப கால் சுளுக்கி இருக்குன்னு சொன்னாங்க. என்னம்மா நீ கொஞ்சம் பார்த்து நடந்து போக வேண்டியதானே? கண்ணை படனில வச்சு நடந்து போன பாரு. இப்ப டாக்டர் ஒரு வாரத்துக்கு நீ நடக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இப்போ என்னப்பா, ஒரு வாரம் தானே நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் மருமகளுக்கு காலா நான் இருக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத கண்ணு. அத்தை உனக்கு எல்லா வேலையும் பார்த்துடுறேன். ஒரு வாரம் நான் கடையை திறக்கல, என்ன உன் கூடவே இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிறேம்மா. ராதாம்மா இந்த வார்த்தையை சொன்னதுமே அவளுக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருந்துச்சு. நம்ம அவங்க உடம்பு சரியில்லாதப்ப சரியாவே பார்த்துக்கலன்ற துக்கம் அவ மனசுல இருந்துட்டே இருந்தது. அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை, நான் போய் உங்களை நிறைய காயப்படுத்திட்டேன். நீங்க உடம்பு சரியில்லாம இருந்தப்ப உங்களை நான் சரியா கூட கவனிச்சிக்கல. என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசிட்டே அத்தை. ஆனா நீங்க இப்ப எனக்கு கால் சுளுக்கிற்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் நீங்களே பாத்துக்கிறேன், உன்னை நான் முழுசா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்றீங்க. மன்னிச்சிருங்க அத்தை. அன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு மகளா இருந்து உங்களை பார்த்துருந்துருக்கணும். உன்னைய நான் மகளா நினைச்சனாலதான் இப்போ வரைக்கும் உன் மேல எந்த கோபமும் படாம என் மகளா நினைச்சு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கம்மா, எனக்கு நீ எப்பவுமே இன்னொரு மக தான். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன் கண்ணு, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா நல்ல உறவு தான் என்னைக்குமே நீடிச்சிருக்கும். அதனால நீ எப்பவுமே பணத்துக்கு எந்த ஆசையும் படக்கூடாது. நம்ம கூட இருக்கவங்கள என்னைக்குமே சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கணுமா, புரியுதா? ராதாமா இந்த மாதிரி சொல்லவும் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுல இருந்து ராதாமாக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவ ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.